பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். பொதுவெளியில் விவாதம், அதன் 5 அம்சங்களை பற்றி இன்னைக்கு பேச போகிறோம். இந்த பொதுவெளியில் விவாதங்கிற டாப்பிக்கை, இந்த நிகழ்வை எதற்காக நான் முன்னெடுத்திருக்கேன் அப்படிங்கிறத முதல் 2 வீடியோவில் ரொம்ப தெளிவாக சொல்லியாச்சு. திரும்ப சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. அதனுடைய 5 அம்சங்களை பற்றி இன்னைக்கு பேசுவோம். 1, அரசு அதிகாரிகள் முன்னிலையில் அரசாங்க அலுவலக எல்லைக்குள் இந்த நிகழ்வு நடத்தணும். 2வது விஷயம், எதிர்த்தரப்பினர் இந்த விவாதத்தில் கலந்துக்கணும். 3வது விஷயம், தகுதியான பொது மனிதர்களை, நீதிபதிகளை நியமிக்கணும். 4வது விஷயம், என்னவெல்லாம் பேசுகிறோம் அப்படிங்கிறத டாக்குமெண்ட் பண்ணணும். வீடியோ மட்டும் இல்லை, எழுத்துப்பூர்வமான டாக்குமெண்ட்டும் பண்ணணும். 5வது விஷயந்தான் அதை செயல்படுத்துறது. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, என்னுடைய இந்த திட்டத்தை, இந்த கான்செப்டை அரசு அதிகாரிகள் எப்படி பார்ப்பாங்க, ஏற்றுக்கொள்வார்களா? இது மிகப்பெரிய ஹிமாலயன் கொஸ்டின். 2வது விஷயம், எதிர்த்தரப்பினர் உட்காந்து அவங்களுக்குள்ள விஷயங்களை டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸை டேபிளில் தூக்கி போட்டு நல்லது கெட்டது பேசணும். இதற்கு வருவார்களா? 3வது விஷயம், தகுதியான ஆட்கள், ஏண்டா இந்த வம்பு நமக்கு அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் தான் நிறையா பேர் இருக்காங்க. எல்லாம் தெரிந்த 2 நபர்கள் இந்த விவாதத்தில் கலந்து கொள்வார்களா? இந்த 3ஐயுமே நான் ஏற்கனவே பரிச்சாத்தியமாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பேஸில் ஆரம்பித்தாச்சு. எப்படி ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா, ஒரு கொடைக்கானல் பாம்பார்புரத்தில் பிறந்த, அதாவது என்னை போலவே கொடைக்கானல்லே பிறந்து வளர்ந்த ஒரு கோடீஸ்வரன் வச்சுங்களேன். அவருக்கும் எனக்கும் தான் ஒரு சின்ன நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அவர் பெரிய நிலச்சுவாந்தார், 500 ஏக்கருக்கு மேலே வச்சுருக்காருன்னு கூட வச்சுங்க, அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வந்தால் நேருக்கு நேராக உட்காந்து பேசணுமா இல்லையா? இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கொடைக்கானல் தாசில்தார்கிட்ட நான் ஏற்கனவே வருடக்கணக்குகளில் உங்கள்கிட்ட பெட்டிஷன் கொடுத்து அழுத்து போயிட்டேன். நாங்களாக உட்காந்து பேசி, இந்த பெரிய மனுஷர்கள் முன்னால் பேசி நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். நீங்கள் உங்கள் ஆஃபீஸ்லேருந்து ஒரு பார்வையாளர்களை அனுப்புங்க. உங்கள் தாலுகா ஆஃபீஸ் எல்லைக்குள்ள ஒரு மூலையில் உட்காந்து நாங்கள் பேசிக்கிறோம். எனக்கு 5ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே எனக்கு அனுமதி விடுங்கன்னு சொல்லி ஒரு ரிஜிஸ்டர் தபாலை அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. ரைட்டா? அவர் எப்படி பார்ப்பாங்கிறது நீ போனாத்தான் தெரியும். 2வது விஷயம், நான் என்னவெல்லாம் பெட்டிஷன் கொடுத்துருக்கேன் அதை அப்படியே எதிர்த்தரப்புக்கும் நான் அனுப்பிச்சிட்டேன். அது மாத்திரமில்லை, அவருடைய அந்த எதிர்த்தரப்புடைய ரெப்ரசன்டேட்டிவ், அந்த சொத்துக்கள்லாம் பாதுகாக்கக்கூடிய ஒரு மேனேஜர்கிட்டே உட்காந்து ஒரு சின்ன டயலாக் வச்சாச்சு. 3வது விஷயம், கொடைக்கானல்லையே 2 விஐபியோட பேராங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் அவங்கள்ட்ட போய் பெர்மிஷன் வாங்கலை. அது என்னுடைய பார்வையில் என்னென்னா, அவங்க பேரை நான் இங்கே சொல்ல விரும்பலை. யார் பேரையும் நான் பயன்படுத்திக்கிறதோ அல்லது மிஸ்யூஸ் பண்ணுறதோ நான் விரும்பலை. ஆனால் பொதுவான ஒரு விஷயங்கள், அவங்க ஒரு பப்ளிக் ஃபிகர்ஸ். கொடைக்கானலே 2 பெரிய மனிதர்கள், 2 பேருமே அரசியல்வாதிகள், மிகப்பெரிய பதவியில் இருப்பவர்கள், இருந்தவர்கள்.
எனக்கு நியாயத்தை சொல்லுங்கன்னு போய் அங்கே போய் நிற்கிறேன். இதில் என்ன தப்புன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இந்த முதல் 3 விஷயங்களையும் சோதனை ரீதியாக எடுத்தாச்சு. 5ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதிக்குள்ளே எனக்கு ரிசல்ட் வரும். கடைசியாக ஒரே ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். என்னுடைய எதிர்த்தரப்பு அந்த மேனேஜர் என்ன சொன்னார்னா, பாய் உங்களுக்கு 74 வயசு ஆயிடுச்சு, சந்தனத்தை பூசிக்கிட்டு தான் மல்லுக்கு போகணும், சேர பூசிக்கிட்டு மல்லுக்கு போகக்கூடாது அப்படின்னு ஃபோனில் நேற்று சொன்னார் என்கிட்ட. நான் அவர்கிட்ட கேட்டேன், உண்மையிலே நான் சந்தனத்தை பூசிட்டு வர்றேன்னா சேர பூசிட்டு மல்லுக்கு வர்றேன்னா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கன்னு. அவர் ஒன்றுமே சொல்லலை. உண்மையிலே நான் சந்தனத்தை பூசிட்டு மல்லுக்கு போகிறேன்னா எங்கே கொடைக்கானல் தாலுகா ஆஃபீஸில் தாசில்தார் முன்னிலையில் இந்த விவாதம் நடக்கும். என்ன நடக்க போகுதுங்கிறத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன்.